முருகனுக்கு 3 வாகனங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? மயில் மட்டும்தான் முருகனின் வாகனம் என்று பல பேர் நினைப்பார்கள். ஆனால் அதைத் தவித்து 2 வாகனங்கள் உள்ளது. மொத்தம் முருகனுக்கு 3 வாகனங்கள் உள்ளது. அது என்னவென்று தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பார்க்கவும். நீங்கள் முருக பக்தர் என்றால் ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தெய்வானையை திருமணம் செய்த பிறகு இந்திரன் ஐராவதத்தை பரிசாக அளித்தார். மேலும் நாரதர் யாகம் வளர்த்தபோது தவறான மந்திரத்தை உச்சரித்து விடுகிறார். அதனால் அந்த வேள்வி தீயிலிருந்து ஆட்டுக்கிடா தோன்றியது. அதை யாராலும் அடக்க முடியவில்லை. விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் துன்புறுத்தியது. தேவர்கள் முருகப்பெருமானிடம் சென்று வேண்டினர். அவர் அந்த கிடாவை அடக்கி அதையும் தன் வாகனமாக கொண்டார். மயில் ஆணவத்தையும் யானை கன்மத்தையும் கிடா மாயையையும் குறிக்கிறது. இந்த ஆணவம் கன்மம் மாயை என்ற மூன்றையும் ஆள்பவர்தான் நமது முருகப்பெருமான். இந்த நிகழ்வு இன்றளவும் திருச்செந்தூரில் ஆவணி மாசி திருவிழாவில் முருகர் மயில் மீதும் யானை மீதும் ஆட்டுகிடா மீதும் அமர்ந்து வீதியுலா வருவார். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.